ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து இப்போ லேட்டஸ்டா இன்னைக்கு மே 3 அன்னைக்கு வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் அப்டேட் பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அண்ட் காப்பீஸ்ட் அட்டெண்டர் இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டன் பண்ணவங்களும் சரி, மினிமம் குவாலிஃபிகேஷனா 8th லெவல், அதாவது வந்து ஒர்க்கர்ஸ் கிளீன்லெஸ் ஒர்க்கர்ஸ், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான காலிபர் இடங்களுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் கண்டிப்பா இந்த வீடியோ வந்து பாருங்க. உங்க ரெண்டு பேருக்குமே வந்து தனித்தனி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இத பத்தி நம்ம கிளியரா இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஆக்சுவலா வந்து எம்ஹெச்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து லேட்டஸ்டா இன்னைக்கு வந்து அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க. வெப்சைட்ல வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரைட் சைடுல அப்டேட் அப்படிங்கிறது ஒவ்வொரு அப்டேட்டும் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த விதத்துல ஃபர்ஸ்ட் ரெண்டு அப்டேட் வந்து இன்னைக்கு அப்டேட்டா தான் வந்து பாத்தீங்கன்னா நியூன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பிளிங்க் ஆகுது. அதுல ஃபர்ஸ்ட் லிங்கை நீங்க வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து என்ன இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல வராங்க அப்படிங்கிற பார்க்கும்போது 2024 140வது ரெக்ரூட் நோட்டிபிகேஷன் நம்பர்ல காப்பீஸ்ட் அட்டெண்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த காலி பணியிடங்களுக்கு நீங்க எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணவங்க எல்லாருமே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரிசர்வேஷன் நீங்க வந்து கிளைம் பண்றதுக்கு என்ன பண்ண சொல்றாங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து வந்து ரீஅப்லோட் வந்து பண்ண சொல்றாங்க. அதாவது த கேண்டிடேட்ஸ் ஹூ கிளைம்டு ரிசர்வேஷன் அண்டர் த கேட்டகரிஸ் வைஸ் பிடபிள்யூடி, அதாவது பெர்சன் வித் டிசபிலிட்டிஸ், ஹேண்டிகேப் இருக்காங்க இல்லையா அவங்க, பிளஸ் வந்து பிஹெச்டி சர்டிபிகேட், தமிழ் வழியில் படிச்சவங்க, டிஸ்ட்ரிபியூட் விடோ, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா விடோ இருப்பாங்க இல்லையா அவங்க, எக்ஸ் சர்வீஸ் மேன் ப்ரியாரிட்டிஸ் இன் தேர் ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஆல்சோ செக்யூர்டு மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதாவது வந்து பார்ட் ஏ அண்ட் பார்ட் பில நீங்க வந்து மினிமம் மார்க் அப்படிங்கிறது இதுல 20, பார்ட் ஏல 20, பார்ட் பில 20, மினிமம் நீங்க 40 மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஆன்லைன்ல வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் நீங்க பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்டை 20 கேபிக்குள்ள கன்வெர்ட் பண்ணி அப்லோட் பண்ணணும். பிஹெச்டி சர்டிபிகேட் வச்சிருந்தீங்க அப்படின்னா 1 எம்பிக்குள்ள வந்து கன்வெர்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட் விடவா இருக்கிறீங்க அப்படின்னா இ சேவையில வந்து லாகின் பண்ணி அப்ளை பண்ணி வாங்கினா அந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிஸ்ட்ரிபியூட் வீடியோ சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும். எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கீங்கன்னா அந்த சர்டிபிகேட் அப்லோட் பண்ணணும். ப்ரியாரிட்டி அதர் 21 ப்ரியாரிட்டியில நீங்க என்ன ப்ரியாரிட்டியில இருக்கீங்களோ அந்த ப்ரியாரிட்டி லிஸ்ட்ல ஒன்ஸ் நீங்க சர்டிபிகேட் வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா அதையுமே நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இது எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டுக்குள்ள வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா மே மாசம் 7ஆம் தேதியில இருந்து மே மாசம் 10ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல லாகின் ஐடி யூஸ் பண்ணி நீங்க வந்து அப்லோட் வந்து பண்ணுங்க அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அது இதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ அதுல நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏற்கனவே வந்து ஏப்ரல் மாசம் 21ஆம் தேதி வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கு ஒரு இன்டிமேஷன் அப்படிங்கிறது நாங்க வந்து கொடுத்திருந்தோம். அந்த டேட் பிரகாரம் நீங்க வந்து ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா மறுபடியும் நீங்க திரும்பவும் வந்து ஒன்ஸ் வந்து அப்லோட் பண்றதுக்கு வந்து தேவையில்லை அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்க அப்லோட் பண்ணாம இருக்கிறீங்க, மிஸ் பண்ணவங்க மீண்டும் வந்து அப்லோட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கொடுக்குறாங்க. டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணும்போது நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல மட்டுமே வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. எக்காரணத்தை கொண்டு வந்து கலர்ல வந்து அப்லோட் பண்ணக்கூடாது. அப்படியே பிளாக் அண்ட் ஒயிட்ல நீங்க அப்லோட் பண்றதா இருந்தாலும் விசிபிள்ஸ் அண்ட் கிளியரா வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. சோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா லாகின் ஐடியை லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, லாகின் ஆகுது அப்படின்னா நீங்க டைரக்டா வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணுங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதான் வந்து தமிழ்லயுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. சோ ஒன்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி மென்ஷன் பண்ணிருக்கிறத கொஞ்சம் வந்து கரெக்டா ப்ராப்பரா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணுங்கிறது ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் கூட நான் முடிஞ்ச கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். மேல இந்த இடத்துல ஐ பட்டன்லயும் கொடுத்துறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்ப அதே மாதிரி வந்து இந்த தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதுங்கிற கேட்டகரியில இருக்காங்க பாத்தீங்களா? அதாவது வந்து ஒர்க்கர்ஸ், கிளீன்லெஸ் ஒர்க்கர்ஸ், கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் எக்ஸெட்ரா இந்த மாதிரியான காலி பணியிடங்களுக்கு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து நோட்டிபிகேஷன் டேட் போட்டு நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு இன்டிமேஷன் அப்படிங்கறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து காப்பீஸ்ட் அட்டெண்டர் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்க்கு என்ன பார்த்தோமோ அதே மாதிரி சேம் கான்செப்டா தான் இவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் வந்து 2024 171ல அந்த போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கிளீனஸ் ஒர்க்கரு, அதே மாதிரி வந்து கார்டனர், வாட்ச்மேன், நைட் வாட்ச்மேன் கம் மசால்ச்சி, வாட்ச்மேன் கம் மசால்ச்சின்னு சொல்லிட்டு ஸ்வைப்பரு கம் ஸ்வைப்பர்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த எக்ஸாமுக்கு நீங்க வந்து அட்டன் பண்ணிட்டு இது வரைக்கும் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லி நம்மளுக்கு இன்டிமேஷன் அப்படிங்கிற வந்து கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே 21ஆம் தேதி வந்து கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட் படி நீங்க ஏற்கனவே டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்படிங்கறத இதன் மூலியமா வந்து சொல்ல வராங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இது வரைக்கும் டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னா
7/5/2025 அதாவது வரக்கூடிய புதன்கிழமையில இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். 7/5/2025 காலையில 6 மணில இருந்து 10/5/2025 அதே காலையில வந்து 6 மணிக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட்.